அனைத்து தமிழ் பேசும் உலகமானகம் இன்றைய நாங்கள் ஒரு ஆட்டோ சேல்ஸ் கடை தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலேயே அதிகமான ஆட்டோ சேல்ஸ் ஆகிற ஒரு கடை. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பிப்ரவரி மாதம் ஆட்டோ இறக்குமதி வேலை போட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ புது ஆட்டோ எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, 15-14 லட்சத்துக்கு வராது. எப்படியும் 22-23 லட்சத்துக்கு மேலே தான் ஆட்டோட விலையில் வரும். எப்படியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ் எல்லாம் வந்து கூடிக்கொண்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டோக்கள், இந்த செகண்ட் ஹேண்ட் ஆட்டோக்கள்லாம் இப்போ என்ன விலை போகுது, வாகன இறக்குமதி வரப்போன்றதால விலை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, என்ன விலைக்கு நீங்கள் வாங்கலாம், இந்த கடை எங்கே இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் தான் பார்க்க போகிறோம். இப்போ சேனலுக்கு முதல்ல வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் முற்றுமுழுதான விவரத்தை பார்த்துட்டு வருவோம். ஒரு ஜேகேயில் ஒரு ஆட்டோ நிற்குது. என்ன மாதிரி என்ன இது, என்ன பாடுகள்? ஆமாண்ணா, இது வந்து 760. ஓகே, 7,60,000. இது என்ன மாதிரி? இது வந்து டூ ஸ்டோக் ஆட்டோவோ? டூ ஸ்டோக் வந்து 2004 ஆண்டு வந்தது. ஓகே, ஃபுல்லாக ஒரிஜினல் மாதிரி செய்திருக்கு. எல்லாம் ஒரிஜினல் மாதிரி செய்திருக்கிறீங்க. இது இந்த சீட் பழம் எல்லாம் வந்து செய்திருக்கிறீங்க. ஒரிஜினல் மாதிரி அடிச்சிருக்கலாம். இதுக்கு வந்து லீசிங் வசதிகள் என்ன மாதிரி? இதுக்கு வந்து 380 லீஸ் எடுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து 3,80,000 லீஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஏபிஎஸ் ஒன்றைக்கு எத்தனாம் ஆண்டு? இது 2018. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓனர். ஓகே, ஒரிஜினல் 32,000 ஓடி இருக்கு. ஓகே, ஒரிஜினல் கிலோமீட்டர் 32,000 ஓடி இருக்கு. பாருங்க, இதெல்லாம் அப்படியே வந்த கும்மரி சீட்டு தான் நிற்குதானே. பாருங்க, 32,813 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதெல்லாம் அப்படியே வந்த கும்மரி சீட் இல்லை. பாருங்க, அப்படியே வந்த ஒரிஜினல் வளங்களோட நிற்குது. இதுக்கு வந்து லீசிங் வசதி என்ன மாதிரி? என்ன இதுக்கு வந்து 550 லீஸ் தருவாங்க கம்பெனி. 550 தருவாங்களா? ஓகே, இதால ஒரு வைஜு ஒன்று நிற்குது. இது வந்து என்ன மாதிரி? இது வந்து போஸ்ட். ஓகே, சிங்கிள் பிளாக். இது என்ன விலை சொல்றீங்க? இது 10,60 விலை காய்ச்சி கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த ஆட்டோ எல்லாம் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா ஓடலாம் தானே? ஓடலாம். எந்த சிக்கல்களும் வேற ஆயினா இல்லை. பாருங்க எப்படி நிக்கன்னு சொல்லி இந்த ஆட்டோக்கள் இப்போ நார்மலாவே டெக்கரேட் பண்ணி இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆட்டோ வந்து என்ன மாதிரி? இதுல ஒரு QH ஒன்று நிக்குது. இது வந்து 2006 வந்தது. ஓகே, இதுல விலை வந்து 960 விலை காய்ச்சி கொடுப்போம். 9,60,000 சொல்றீங்க. விலை வந்து காய்ச்சி பேசி எடுக்கலாம். இங்க உள் வளங்களை பாருங்க. இந்த ஆட்டோட சீட் எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி வேற லெவலா செய்திருக்கலாம். ஆட்டோட குச்சியில இருக்கட்டும், எல்லா பார்ட்ஸுமே வந்து நல்ல நீட்டா இருக்கு. பாருங்க, எல்லாமே புதுசு தான். இது சொக்கச்சோர்ல இருந்து, டயர்ல இருந்து எல்லாமே புதுசா போட்டுருக்கீங்க. பாருங்க, ஆட்டோ வந்து எல்லாம் புதுசு. என்ன வளத்தோட நிக்குது பாருங்க. இதுக்கு லீசிங் வசதி என்ன மாதிரி? என்ன இதுக்கு லீஸ் 5 லட்சம் எடுக்கலாம். 5 லட்சம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஆட்டோ வந்து ரோட்ல போலீஸ் பிடிப்பான என்ன மாதிரி? இல்ல, இது பிரச்சனை இல்லை. இது இப்படி நிறைய ஓடுது. ஆனா இப்ப வந்து கிளீன் ஸ்ரீலங்கா இல்லைன்ன மாதிரின்னு சொல்லியிருக்கேன். இங்கால ஒரு AJ0144 ஒரு TVS ஒன்று என்ன மாதிரி? இது வந்து 8 லட்சம். ஓகே, இது வந்து விலை காய்ச்சி கொடுப்போம். 2014 வந்தது. பேசி எடுக்கலாம். இது வந்து 2வது ஓனர். செகண்ட் ஓனர் பதிவில் நிக்குது. பாருங்க எப்படி நிக்குதுன்னு சொல்லி. இதுல ஒரு QC ஒன்று நிக்குது. இது என்ன மாதிரி? என்ன இது வந்து 820. ஓகே, இதுக்கு 4,80,000 லீஸ் எடுக்கலாம். ஓகே, 4,80,000 லீஸ் எடுக்கலாம். இங்கால இதுண்ட குட் சீரியல் சீட் எல்லாம் வந்து செய்திருக்கிறீங்க. ஒரிஜினல் சீல தான். ஓகே ஓகே, ஒரிஜினல் குட் சீல. இது வந்து ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிற்குதானே. இங்கே வந்து நிற்கிற ஆட்டோக்களுக்கு வந்து வெளியில் வந்து காய்ச்சி பேசி எடுக்கலாம் தானே. அதே மாதிரி இங்கால ஒன்று நிற்குது QCயில். இது வந்து 8 லட்சம். ஓகே, 8 லட்சம். லீசிங் வசதி என்ன மாதிரி? 4,80,000 லீஸ் எடுக்கலாம். ஓகே, 4,80,000 எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. அதே மாதிரி இங்கால ஒன்று நிற்குது QDயில். என்ன மாதிரி? இது வந்து 820. ஓகே, காய்ச்சி கொடுக்கலாம். இதுவும் ரன்னிங்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா க்ளீனாக நிற்குது பாருங்க ஆட்டோ. இங்கால ஒரு GN. இது எத்தனை ஆமாண்டண்ணே? இது வந்து 2002 ஆண்டு. 2002 ஆண்டு வந்தது. இதுக்கு என்ன விலை சொல்கிறீங்க? இந்த விலை வந்து 560. ஓகே, இதுக்கு வந்து லீசிங் வசதியில் என்ன மாதிரி போகுது? இதுக்கு வந்து லீஸ் 2,80,000 லீஸ் எடுக்கலாம். ஓகே, 2,80,000 சீட் லீஸ் எடுக்கலாம். சீட் பழங்கள் எல்லாம் பாருங்கள் நல்ல நீட்டாக நிற்குது. போஸ்டோக் கண்ணாடியில் இதுகள் போட்டுருக்கீங்க. பெட்ரோல் டேங்க்லாம் சைட்டு போஸ்டோக் மாதிரி. ஓகே, போஸ்டோக் மாதிரி. டூ ஸ்டோக் ஆட்டோ தானே? என்ன இது 2 ஸ்டோக். ஓகே, இங்கே ஒன்று நிற்கிது. என்ன மாதிரி? ASல இது இந்த விலை வந்து 8 லட்சம் விலை காய்ச்சி கொடுப்போம். ஓகே, 8 லட்சம் சொல்கிறீங்க. காய்ச்சி பேசி எடுக்கலாம். இதுவும் வந்து பாருங்கள் உள்ளுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டாக நல்ல க்ளீனிங்காக நிற்கிது பாருங்கள் இந்த ஆட்டோ. இங்கே வந்து நீங்கள் வந்து விலை வந்து காய்ச்சி பேசி எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கால ஒன்று நிற்கிது. G-Sat ஒன்று நிற்கிது. என்ன மாதிரி? இது வந்து 5,80,000. 5,80,000 சொல்கிறீங்க. என்ன விலை காய்ச்சி கொடுப்போம். காய்ச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து லீசிங் வசதி எவ்வளோ போடலாம்? 2,80,000 லீஸ் எடுக்கலாம். என்ன இங்கே பாருங்கள், இதில் எக்கச்சக்கமாக நிற்கிற இந்த ஆட்டோ சேல்ஸ் கடைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கபிஸ்டன் வாகன விற்பனை நிலையம்.
இந்த கடையின் ஃபோன் நம்பரை தாருங்க. இதுதான் இந்த கடையின் ஃபோன் நம்பர். இதுக்கு நீங்கள் அடிச்சு கேட்டுட்டு வரலாம். இந்த கடை சரியா எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வந்து கல்வியங்காட்டு சந்தி. அதுல பாருங்க கல்வியங்காட்டு சந்தியில ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்கும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து வாரீங்கன்னு சொன்னா கல்வியங்காட்டு சந்திக்கு போக முன்னுக்கு ஒரு 200 மீட்டர் முன்னுக்கு இந்த சேல்ஸ் கடை இருக்கு. ஓகே மக்களே, நன்றி வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.